ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இட்லி தோசைக்கு சட்னி, சாம்பார், குருமா இந்த மாதிரி பல வெரைட்டி ஆஃப் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ருப்போம். இது வடகரி வந்து நீங்கள் யாரெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வடகரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒன் டைம் ஆச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வடகரி சென்னையில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லா ஹோட்டல்லையும் செட் தோசை வடகரி, இட்லி வடகரி, இல்லை ரோட் சைட் கடைகளில் வடகரி வந்து தனியாகவே வந்து விற்பாங்க. நம்ம வந்து வீட்டில் இட்லி ரெடி பண்ணிவிட்டு இந்த வடகரி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே அதே டேஸ்ட்டில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது வடகரிக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியையும் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. வடகரிக்கான மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம வடையாக போடும்போது கொஞ்சம் இன்னும் ட்ரையாக இருக்கும். இது இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ இட்லி ஊற்றிக்கிறேன். இட்லி பிளேட்லலாம் எண்ணெய் தடவிக்கிறேன். மாவு நேற்று தாங்க ஆட்டினேன். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது எண்ணெய் தடவின பிளேட்டில் மாவை ஊற்றிக்கலாம். இந்த இட்லி வடகரி நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் வடகரி சாப்பிட்ருக்கேன், சாப்பிடலை அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் பாருங்கள் இட்லியும் ஊற்றி வச்சு மாவையும் மேல் தட்டிலையே வச்சுட்டேன். இது 2 in 1 பர்பஸாக இருக்கும். இப்போ வடகரிக்கு நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டீப்பான கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்துட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். செட் தோசைன்னே வந்து ஹோட்டலில் கொடுப்பாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். அதையும் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவில் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால இதில் 2 கரண்டி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு மிக்ஸி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு அரை முடி தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் ஸ்மெல், ஏன்னா கடலை மாவு தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதில் உள்ள ஸ்மெல்லாம் போகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மிக்ஸி கழுவுன தண்ணியவே நான் திரும்பவும் ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு தேவையான தண்ணியும் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இந்த வடகரிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட. சென்னை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இட்லி ஷாப்பெல்லாம் இருக்கும். அதில் கம்பல்சரி இந்த வடகரி வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்கங்க. என்னோடய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், அந்த வடகரிக்கான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆவியில் எடுத்து வச்சு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து எண்ணெயில் பொரித்து செய்வாங்க. ஒரு சிலர் வந்து தோசைக்கல்லில் தட்டி போட்டு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே பாருங்கள், அப்படியே வெறுமனை சாப்பிடணும் போலயே இருக்குது. இது அப்படியே ஆற வச்சிடலாம். இட்லி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நல்லா சாஃப்டான
இட்லி, அதுக்கு டேஸ்டான வடகரி ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் உதுத்து விட்டுறலாங்க. இதை ஆறி போட்டால் தான் குழம்போட நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடணும். அப்போ தான் வந்து கொல கொலன்னு போகாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உதுத்து வச்சுருக்க அந்த வடையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா இப்போயே கம்ம கம்மன்ட்டு வாசம் நல்லா இருக்குங்க. ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சா எந்த அளவுக்கு வாசம் வருமோ அந்த அளவுக்கு இந்த வடகரி வாசம் ஜம்முன்னு வருதுங்க. இந்த அளவுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் இந்த வடகரி செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அகெயின் சொல்லிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த வடகரியை செஞ்சு பாருங்கள். இன்னும் இதுக்கு டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக கம கமன்ட்டு வாசனையோட. வாங்க இப்போ இட்லி வடகரியை நம்ம பரிமாறிடலாம். இட்லி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க இட்லி. சாஃப்டான சூப்பரான இட்லியோட நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்க வடகரியும் சேர்த்து சாப்பிடும்போது 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் வாங்க சாப்பிட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வடகரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தம்பி பொண்ணுக்கு நான் இந்த இட்லி வடகரியை வச்சு கொடுத்துருக்கேன். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். ஃபஸ்ட் டைம் வீடியோவுக்கு வர்றதால ரொம்ப ஷை ஆகிக்கிறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.